ஃபால்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. செம்மையாகுது. பாருங்க மானுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்க மானுங்க, செம்மையாக இருக்குது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் செம்ம சூப்பராகுதுங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க லெஃப்ட் சைடில். அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக தெளிக்குதுங்க. ஃபுல்லாக அந்த டீ தலை இருக்குல்லங்க, அதில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். பாருங்க இந்த இடம் தாங்க நான் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸ்டீஃபை இப்போ இந்த வியூ மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. பார்த்தீங்களா ஃபுல்லாக டோட்டலாக வந்துட்டு செம்ம சூப்பர். சொல்லுன்னு இருக்குங்க. பாருங்க செம்மையாகுது வியூ. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. சூப்பராக இருக்குங்க. வா 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 சூப்பராக இருக்குங்க. பாருங்க நான் சொன்னது ஃபுல்லாக கடையை பாருங்கள். கடையில் எல்லாம் வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. பேகு, அப்புறம் குல்லாஸ், அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ், பார்க்கு எல்லாம் செம்மையாக இருக்குதுங்க. மறையூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். மறையூர் தான் நினைக்கிறேன், போர்டே இல்லைங்க. இது மறையூரா என்னன்னு எனக்கே தெரியல, போர்டே காணும். எல்லாம் கேரளா லெட்டர்லேயே இருக்க. ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. செம்மையாகுது, தெரியுதான்னு தெரில, செம்மையாகுது. ஃபால்ஸ் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக செடியெலாம் செம்மையாக ரெண்டு பக்கமும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ரோடு தாங்க வேறு லெவலில் கன்றாவியாக இருக்குது. பாருங்க தாறுமாறாக இருக்குங்க. ஏற்கனவே கீர் பைக் எனக்கு ஓட்ட வரல, ஃபுல்லாக நார்மல் பைக்கை ஓட்டிட்டு இல்லை வேறு இது வேறுங்க. ஃபுல்லாக ரோடு வேறு கண்டமாக இருக்குது. இது என்னங்க பாருங்க, வீடு செம்மையாக இருக்குங்க. அழகாக டவுனில் சூப்பராக இருக்குங்க இடமெல்லாம். ஒரு சின்ன ஹேர் பின் வந்திருக்குங்க, குட்டி ஹேர் பின். வா செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்க மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, செடியும் மரம். ஸ்டே பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு ஸ்டே பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம வந்துட்டு இங்கே பாருங்கள் குட்டி அழகாக இருக்குது ஒரு சின்ன ஃபால். இன்னும் மூணாரே வரவே இல்லையாங்க. மறையூரே இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கா. சூப்பர், கிழிஞ்சுதுங்க. ஸோ நானும் பக்கத்தில் வந்துட்டோமோ நினச்சேன். காந்தலூர் போகிற வழிங்க, கோவில் காடு காந்தலூர்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்க மலை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. குடும்பம் போகிற பஸ்ஸு போகுதுங்க. பாருங்கள் 2 சைடும் அழகாக வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குற வியூவே. நான் என்ன நினச்சேன், அதுக்குள்ளே மூணார் வந்துட்டோமோ நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா தெரியுது இப்போ தாங்க மறையூரே வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டுங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. வியூ பார்த்தீங்களாங்க, உங்களுக்கு தெரியுதா தெரில, செம்ம சூப்பராக இருக்குங்க வியூ. வேறு லெவலில் இருக்குது வியூ பார்க்குறக்கு. எங்கே போனாங்கன்னு தெரியல அவனுக்கு 2 பேரும். ஸ்பீடாக போயிட்டாங்களா அதுக்குள்ளே? முன்னாடி போங்கண்டான்னு சொன்னேன், அதுக்குள்ளே எல்லாருமே 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க போல் இருக்குதே. ஆளையே காணோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டானுங்க 2 பேரும். எங்கே போனானுங்க? அதுக்குள்ளே ஆளே அட்ரஸே காணுமேங்க, அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாங்களா?
நம்ம மட்டும் தாங்க போயிட்டுருக்குறோம் இப்போ. தனியாக போகிறக்கே பயமாக இருக்குதுன்னா அவனுக்கு கூப்பிட்டு வந்தேங்க. இவனுங்க என்னென்னா நான் என்னையும் விட்டு போட்டு போயிட்டாங்க. இவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டானுங்களே. எங்கே போனானுங்க? இதோ நிற்கிறானுங்க 2 பேரும். நான் எங்கடா 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்களா இல்லை நான் எதை விட்டுட்டு வந்துட்டேன்னு பார்த்துட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தா 2 பேரும் இங்கே நிற்கிறானுங்க பாருங்க. வாங்கடா மச்சான். அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்கானுங்க. எனக்கு பின்னாடியே தாங்க உருட்டிகிட்டே வர்றானுங்க. ஆனால் எப்படி அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடாக போனானுங்கன்னு தெரில. இந்த ரோடு தாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. செம்ம சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க. நம்ம வந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு காமிச்சேன்ல உங்கள்கிட்ட. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரோடு. இது பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. ஆனால் இங்கேயும் யானை வருதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபுல்லாக வலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வலையும் பிச்சுட்டு வருது யானையெல்லாம். ஏற்கனவே நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் ஏற்கனவே. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. 2 பக்கமும் பார்க்குறக்கு செம்ம சூப்பராக இருக்குது வியூலாம். அந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கூலிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. கையில் வேறு க்ளவுஸ் போடாதனால ரொம்ப அப்படியே இதாக இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கம் சீத ப்ளூ கிளாஸ்னு எதாவது போட்டிருக்காங்க. காய்ஸ் இங்கே பாருங்க மானுங்க, மானு. வாவ், இங்கே பாருங்க மானுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்க மானுங்க, செம்மையாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, செம்ம சூப்பராக இருக்குங்க. க்யூட்டாக இருக்கு. டே கிளம்புங்கடா. டே நிற்கக்கூடாது. போ போ போ. அங்கே நிற்க ஃபாரஸ்ட் இது இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. வாங்க வாங்க வாங்கடா வாங்கடா. நான் அலௌடு இல்லை, ஏன்னா கரெக்டாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் நின்றுக்கிறோம் நம்ம. இது என்ன ஏரியாங்க? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாழ்க எதுனா வெல்கம்லாம் போட்டு அதுனா உடுமலைப்பேட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது அந்த மாதிரி. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கு என்ட்ரன்னு பார்த்தீங்கன்னா அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் கேரளாக்குள்ளே எந்த ஊருக்கு நம்ம போயிட்டுருக்கோம் என்னென்ன தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம எல்லாமே போர்டு பார்த்தா தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும், படிக்க தெரியும். பட் இருந்தாலும் இந்த தமிழில் அந்த அளவுக்கு இல்லை எதுவுமே. எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அங்கே பாருங்கள் ஹோட்டல்னு ஏதோ தமிழ் இருக்குது. ஐசியமாக சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில். ஃபஸ்ட்டு பாருங்களேன், ரைட் சைடில் ஃபுல்லாக டீ தலைங்க, செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க. எல்லாம் ஃபுல்லாக அழகாக செம்மையாக க்ரீன் கலர் இருக்குதுங்க. அப்படியே வால்பாறையில் வந்துட்டு டீ இது பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குங்க. லெஃப்ட் சைடு பழத்தை பார்த்தா தாங்க அள்ளு விடுதுங்க. பாருங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார்லாம் போகுது. நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்தர் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டியில் வரலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் சார்ஜிங் தான் எங்கே போட்டுன்னு சொல்லிட்டு தெரிலங்க. செம்ம சூப்பராக இருக்குதுங்க இடம் எல்லாமே. நீ ஃபுல்லாக வர்ற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டாக தாங்க இருக்குங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே பார்க்குறக்கு அப்படியே டோட்டலாக செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லலாம் மழை எல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க. பாருங்களேன் ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. அழகழகாக இருக்குங்க செடி கொடியெலாம். ஆனால் மெயினாக வந்து நம்ம பைக்கில் வந்தால் தாங்க இந்த மாதிரி வியூலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வந்து அப்படி பார்த்துட்டே போக முடியுங்க. அது ஸ்லோவாக போனால் மட்டும்தாங்க அந்த இயற்கையை நல்லா ரசிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலுங்க. நம்ம என்ன தான் வந்துட்டு சென்னையில் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் வந்து ஜாலியாக நேச்சரை ரசிச்சுட்டு நல்லா பார்த்துட்டு போக முடியாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த சைடு வந்து பாருங்கள் கண்டிப்பாக. பைக் ரைடில் வந்தீங்கன்னா உடுமலையிலேருந்து மூணாருக்கு வந்துட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக. இவங்க இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள். இந்த குட்டி மலை பாருங்களேன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
செம்ம க்யூட்டாக இருக்குங்க, வேறு லெவலில். செம்மையாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் ஸ்டே பண்ணி அப்படி இங்கே இருந்து செம்மையாக இருக்குங்க லைஃபு. ஆனால் என்ன இருக்க முடியாதுங்க, நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஏன்னா நம்ம சென்னையிலே இருந்து பழகிட்டனால அந்தளவுக்கு வந்துட்டு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். 2 சைடு எல்லாமே வந்து ஃபுல்லாக எஸ்டேட்டு தாங்க, டீ எஸ்டேட்டு தான். ஆனால் எல்லா கடையும் வந்து சாத்தி தாங்க வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. லெஃப்ட் சைடில் பாருங்கள், நம்ம அந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த மலையெல்லாம் இருக்கும் அதே மாதிரிங்க. அப்படியே நேச்சுராக செம்மையாகுதுங்க, சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இயற்கைனா இப்படி தாங்க, செம்மையாகுதுங்க. ஆனால் கேரளா பரவாயில்லைங்க, அந்த மூணார் ரோடு செம்ம சூப்பராக இருக்குதுங்க. என்ன லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அந்த வெயில் இது மேலே, அந்த மலையை பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த சூரியன் வெளிச்சம் வந்துட்டு அழகாக தெரியுது, செம்ம க்யூட்டாக. பாருங்கள் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க லெஃப்ட் சைடில். அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக தொளிக்குதுங்க. ஃபுல்லாக அந்த டீ தலை இருக்குல்லங்க, அதில் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக தொளிக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க. பாருங்கள் இந்த இடம் தாங்க நான் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து நானும் என் ஃப்ரெண்டு போன டைம் வந்தப்போ வந்துட்டு கொஞ்சம் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. வேறு லெவலில் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அந்த டீ ஷாப்பில் வந்துட்டு வடையும் டீ சாப்பிட்டு வந்துட்டேன்லங்க, வயிற்ற கலக்கிச்சிங்க. வேறு லெவலில் காமெடியாக போச்சுங்க. நின்றுங்க இந்த இடத்த திரும்ப காமிக்கிற நின்றுங்க, ஃப்ரெண்டு நிற்க சொல்லியிருக்கிறான், திருப்பிட்டு அந்த இடத்துல போய் காமிக்கிறேங்க. நின்றுங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம், செம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா செத்த மூணார்னு ஏதோ ஒரு பிளேஸு. குட்டி பையன் இந்த பையன்கிட்ட கேட்டாங்க, அவன் என்ன சொன்னான், அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனால் ஃபஸ்ட்டு காலையில் விழுந்து செத்த மூணார் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா செத்த மூணார் பிளேஸில் தாங்க இருக்கோம். என்னடா தம்பி, நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரோம். தம்பி பாகிஸ்தான் இங்கே பாருங்க, அந்த காலத்து டிராக்டர் ஏதோ வருதுங்க, குண்டு மலை டிராக்டர் பேர் ஏதோ போட்டிருக்கீங்க. டிராக்டர் சூப்பராக இருக்குங்க, அழகா க்யூட்டாக இருக்குது டிராக்டர். இந்த மலைக்கெலாம் ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குஞ்சம் தானம்மாங்க. நம்மக்கிட்ட கதை ஓடுறான், உண்மையாக பொய்யாவது தெரிலைங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இங்கே பாருங்கள் டீ எஸ்டேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது. இது என்னங்க பார்க்குற இடமெல்லாம் இந்த இது இருக்குது, இது டிராக்டரா இல்லை என்னதுனே தெரியலைங்க. என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. டீ எஸ்டேட் தாண்டி போயிட்டுருக்குறேங்க. என் ஃப்ரெண்டுகளா எங்கே நிற்க சொல்கிறோமோ அங்கே நிற்க மாட்டேங்கிறானுங்க. சல்லுன்னு அங்கங்கே பிச்சுக்கிட்டு பிடிங்கிட்டு ஓடுறானுங்க, எங்கேயும் நிற்க மாட்டேங்கிறானுங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூ செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளையார்கிட்ட வந்திருக்கோங்க, லெவலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு, கிருஷ்ணா செம்ம சூப்பராக இருக்குது. வியூ நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரியான ஆளுங்க, சூப்பராக பார்க்குறதுக்கு அள்ளு விடுது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. எந்த இடம் தான் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ் இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. பச்சை பஸ்லேயே என்ன வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க, செம்மையாகுது. இன்னும் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் இருக்குங்க, 22 கிலோமீட்டர் இருக்குது நம்ம மூணாருக்கு இன்னும் போகிறக்கு. மூணார் போயிட்டு தான் எங்கே போகிறதுன்னு தெரில, அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. பாருங்கள் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுங்க. நாங்கள் அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக வந்தோங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஒரு 7 மணி 7:30க்கெலாம் இங்கே இருந்தோமா, அதனால் மிஸ்ட்டு சரியான மிஸ்ட்டுங்க. அதாவது ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ்ட்டு. அப்படியே என்ன சொல்கிறது, பக்கத்துலேயே வந்துட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, மிஸ்ட்டு இல்லை. ஏன்னா வந்து வந்ததே லேட்டு, ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். அன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு ஜாலியாக. ஆனால் இங்கே அந்தளவுக்கு டீ ப்ரெட் அதனால் ப்ரெட் ஆம்லேட்லாம் நல்லாவே இல்லை. அன்றைக்கி மேகி சாப்பிட்டோம், ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டாங்க வர்றப்போமே. நான் அந்தளவுக்குலாம் ஒர்த்தாகவே இல்லை, டேஸ்ட்டாகவும் பண்ணி தரல, அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ரொம்ப ஒஸ்ட்டாக கன்றாவே போட்டு தந்தாங்க, நல்லாவே இல்லை அன்றைக்கெலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ் எப்படி சூப்பராக தெரியுதுன்னு, வேறு லெவலில் தெரியுது.
வாவ் வாவ், செம்ம சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேடாக தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டவுனாக போயிட்டுருக்கு. ஆனால் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சில்னஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. ரொம்ப ஓவராக கூலிங்காக இருக்குங்க. அநியாயத்துக்கு கை வந்துட்டு அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள் செமையாகுது வியூ, ஃபுல்லாக டீ எஸ்டேட் தாங்க. சூப்பராக இருக்குங்க. வா 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 வா, சூப்பராக இருக்குங்க. நல்லா வளைஞ்சி போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் லைட்டாக திரும்ப டபார்னு பிரேக் அடிச்சிட்டா முடிஞ்சுதுங்க, வாரி விளைய வண்டி தான். ஸோ அதனால் ஒவ்வொரு பெண்லேயும் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது, சேஃப்டி தான். கோப்ரோவில் வேறு சார்ஜ் இல்லையாங்க, அதனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேட்ரி தான், அதனால் வந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து பேட்ரி மாற்றி டப்புன்னு போட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஒரு பேட்டரியே 3000-4000 வருது. அதனால் இருக்கிற ஒரு பேட்டரியை ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பவர் பேங்க் வச்சுருக்கேன், அதில் அப்படியே சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து டைம் வேஸ்ட்டாக போச்சுங்க. இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 8 மணி 8:30க்கெலாம் வந்தோன்னா செம்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சு ரொம்ப. இங்கே பாருங்கள் செம்ம வியூவாக இருக்குது, ஃபால்ஸு இதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஏதோ ஒரு ஆறு ஓடிட்டுருக்குங்க, என்ன ஆறுன்னு தெரியல, ஏதோ ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. ஆமாம் ஆறு சூப்பராக இருக்குல்லடா. பாருங்க செம்மையாக இருக்குது ஆறு. தேவி குளம்னு போட்டிருக்குங்க. ஆனால் இந்த ரிவர் பார்க்குறதுக்கு வந்துட்டு இது நல்லா அழகாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் ஆற்றுக்கு பக்கமே செமையான கிளைமேட்டில் வீடு, அந்த சைடு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த லடாக் ஞாபகம் வந்து வருது. எல்லாம் லடாக் போகிறப்போ அந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஏதோ ஒரு ரிவர் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்குங்க சேம். நம்ம மூணார் வந்துட்டோங்க, மூணார் வந்தாச்சு. என்ன ஒரு பார்க் வரும், அந்த பார்க்கே காணுமே, எங்கே போகிறதுன்னு தெரியுங்களேங்க. எங்கே போகலாம், மூணார் வந்தாச்சு. மூணாருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. எங்கே தான் போகிறதுன்னு தெரில. இப்போ தாங்க வண்டியும் கடையுமா கூட்டமாக இருக்குதுங்க. இது ரொம்ப வர்றப்போலாம் வெறிச்சோடி போய் கிடந்துச்சுங்க ஏரியா ஃபுல்லாகவே. இனிதான் இருக்குதுங்க டிராஃபிக்கு. ஆட்டோக்காரன் அப்படியே வரானுங்க, சிண்டிகேட்டரும் போடல ஒன்றுமே போடல, அவன் பாட்டுக்கு வரான். ஸோ நம்ம ஊரில் தான் பிரச்சனைண்ணா, கேரளா வந்தாலும் அதே பிரச்சனைங்க. நல்லா இருக்குங்க ஊர் பார்க்குறதுக்கு சூப்பராக. எங்கேயோ சிப்ஸு பொரிச்சிட்டு இருக்காங்க, நேந்திர சிப்ஸு நல்லா வாசம் அடிக்குது. இப்போ நம்ம மூணார் வந்துட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மேட்டுப்பட்டி டேமு தாங்க, அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே எல்லாத்துட்டையும் கேட்டோம், ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா மேட்டுப்பட்டி டேமுக்கு போயிருங்கப்பா, அந்த போகிற வழியும் சரி அப்புறம் வர வழியும் சரி நல்லா சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டா போயிட்டு இப்போ வந்தாலே கரெக்டாக இருக்கும், டைமிங்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாப்புல. அதான் போயிட்டுருக்கேன்.